ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப நாள் கழித்து ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கு இடையில ஒரு வீடியோ என்னமோ வந்து நான் கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், இயரிங்ஸ் வீடியோ இது. ஸோ இவ்வளோ நாள் வந்து எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை, அதனால் வந்து என்னால் ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ அதனால் யூடியூப் சைடே வந்து நான் போகல. யூடியூப் ஸ்டூடியோ வந்து நான் பார்க்கவும் இல்ல. யூடியூப் வந்து எப்படி வியூஸ் இருக்கு, எவ்வளோ பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, எதுவுமே வந்து நான் பார்க்கல. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வந்து நான் ஃபோன் அவ்வளவா யூஸ் பண்ணவே இல்ல. இவ்வளோ நாள் வந்து யூடியூப் சைடே வந்து போகாம இருந்ததே ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆன மாரியே இருந்தது. இவ்வளோ நாள் வந்து நான் கேப் விட்டதே கிடையாது. பட் இருந்தாலும் என்னால் எதுவுமே பண்ணவும் முடியல. வீடியோ எடுக்கவும் முடியல, வீடியோ எடிட் பண்ண முடியல. ஆல்ரெடி இருந்த வீடியோஸே வந்து என்னால் எடிட் பண்ணி போட முடியல. அந்த அளவுக்கு இருந்தது. ஃபோன் யூஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் 2 மந்த்ஸ் முன்னாடியுமே வந்து ரெகுலராக வீடியோ போடல இல்லையா? வாரத்தில் 2 வீடியோ 3 வீடியோ அந்த மாதிரி தான் வந்து நான் போட்டுட்ருந்தேன். அதுவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். முன்னாடிலாம் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுட்டு இப்போ வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, பட் அந்த அளவுக்கு இருக்கும். எனக்கு ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்டிச்சிங் இருக்கும், அப்புறம் நம்ம வீடியோஸ் எடுக்கணும், எடிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வீட்லேயும் வேலை இருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கிறனால வீடியோஸ் ரெகுலராக போட முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் எப்போவுமே எனக்கு இருக்கும். இந்த 2 மந்த்ஸ் சுத்தமாக வீடியோவே போடாதது இன்னும் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு முன்னாடி இருந்ததை விட வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுது. அதுக்கு எல்லாமே ரீசன் நான் தான் வீடியோ வந்து ஒழுங்காக போடாமல் இருக்கிறது. நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளோட வீடியோ வந்து சஜஷனில் போகும். ஸோ அந்தளவுக்கு வந்து வியூவர்ஸ் வந்து பார்ப்பாங்க. பட் நம்ம வந்து இப்போ அவ்வளோவா வந்து கன்சிஸ்டன்சியே கிடையாது, நம்மள்ட்ட சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் வந்து சஜஷன் வந்து அவ்வளோவா போக மாட்டேங்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறையா பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே வரதில்லை. நிறையா பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் ரீசன் வந்து கொஞ்ச நாள் வந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்காம விட்டுட்டாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து போகாது. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் போகாது அவங்களுக்கு. ஸோ அதான் மெயின் ரீசன். அது எனக்கு எப்போவுமே வந்து மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கும். ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோஸ் ஒழுங்காக போடல, இப்போ சுத்தமாக வீடியோஸ் போடல. இதுக்கப்புறம் நான் இப்போ போடுற வீடியோஸே வந்து எவ்வளோ ரீச் ஆகும்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு அளவுக்கு ஓகேவா இருக்குது. அதனால் வந்து முன்னாடி எடுத்த வீடியோஸ் எல்லாம் வந்து எடிட் பண்ணி நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து நான் ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்டில் அவங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். பட் வந்து டீட்டெயில்டான வீடியோ நான் இன்னும் ஷேர் பண்ணலை. ஷார்ட்ஸ் வந்து எடுக்கலாம்னு நினச்சேன். பட் அன்றைக்கி வந்து எடுத்த ஷார்ட்ஸ் வந்து டெலீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எடுக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் அதை கண்டினியூ பண்ணலை. ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட இமேஜ் அப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே அகைன் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவுமே, அதாவது ட்ரெஸ் டெலிவரியுமே கொஞ்சம் வந்து டிலே ஆச்சு. அண்ட் ஆர்டர்ஸ் எதுவுமே வந்து நான் எடுக்கலை. முன்னாடி இருந்த ஆர்டர்ஸை வந்து நான் எல்லாம் முடிச்சு கொடுக்கறதுக்கு தான் எனக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து அகெயின் ஆர்டர்ஸ் எதுவுமே வந்து இந்த 2 மாதத்தில் எடுக்கலை. எடுத்தேன். அப்பப்போ ஒரு ஆர்டர்ஸ் ரொம்ப வந்து அர்ஜென்ட் ஆர்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் வந்து நான் எடுத்து அவங்களுக்கு நான் முடிச்சு கொடுத்தேன். நார்மல் டேஸில் வந்து நம்ம டெலிவரி பண்ணுற டைமை விட இப்போ கொஞ்சம் வந்து டெலிவரி டைம் வந்து டிலே ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து வெரி சாரி. ஒரு சிலருக்கு வந்து ரிப்ளை பண்ண முடிஞ்சுச்சு, ஒரு சிலருக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல. ஏன் சிஸ்டர் இவ்வளோ லேட் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் தனித்தனியாக வந்து எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல. அதுக்கெலாம் வெரி சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாகவே வந்து ஒர்க் டைமாக தான் இருந்தது. மார்னிங் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கிற வேலைலாம் வந்து முடிச்சுட்டு, ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணேன். இன்றைக்கி நான் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் வந்து மணி பிளான்ட்லாம் வந்து செட் பண்ணேன். அண்ட் ரொம்ப நாள் ஆசை மணி பிளான்ட் வைக்கணும்னு. வெளியே வந்து பார்த்திங்கன்னா அத்தை மணி பிளான்ட் வந்து வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு அதை பார்த்து தான் சரி நம்மளும் வந்து நம்ம ரூமில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி வீட்டில் வந்து கிளாஸ் இருந்தது. ஸோ அதை வச்சு இந்த மணி பிளான்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த லாவெண்டர் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன், கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பார்சல் வந்திருந்தது. இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஒரு சில இயரிங்ஸ்லாம் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பார்சல் வந்திருந்தது, அதை பிரித்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. பட் ஒரு சிலர் நல்லா இருந்தது, ஒரு சிலர் வந்து ஓகேவாக இருந்தது. குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அளவு தான் ஓகேவாக இருந்தது. ஆல்ரெடி நான் அந்த வீடியோ வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். ஃபுல் லென்த் வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் போட்டு பார்த்துட்டு வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். பர்சனலி எனக்கு ரிங் டைப் இயரிங்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் வந்து ஒரே டைப்லேயே வந்து இயரிங்ஸ் வாங்கின மாதிரி இருந்திருக்கும். பட் ஒன்று கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் இருக்கும். அது வந்து
பார்க்குறதுக்கு தெரியாது. நமக்கு வியர் பண்ணுறதுக்கு தெரியும். எனக்கு பர்சனலி பிடிக்கும். ஸோ, அதனால வந்து நான் இந்த மாரி இயரிங்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் பிடிக்கும் அப்டின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, அதுக்கப்புறம் இயரிங்ஸ் ஹால் வீடியோ, அப்புறம் ட்ரெஸ் வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அந்த வீடியோஸ்லாம் வந்து எடிட் பண்ணி முடிச்சுட்டுருந்தேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு புது கெஸ்ட் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ரொம்ப நாளாவே பவி வீட்டுக்கு ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு வாங்கணும் அப்டின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பட் எனக்கு பெட்ஸ் வளர்க்குறது வந்து அவ்வளவா பிடிக்காது. ஸோ, அதனால வந்து ரொம்ப நாளா வந்து வாங்க வேண்டாம் அப்படின்ற மாரி இருந்தது. ஸோ, அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு போம்போது வந்து ஒரு நாய்க்குட்டி இருந்தது. ஸோ, அந்த நாய்க்குட்டி வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ, ரொம்ப க்யூட்டா அழகா இருந்தது. அண்ட் அத வந்து குளிக்க வச்சு, நல்லா துவட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து பால் குடுத்துட்டு இருந்தோம். ரொம்ப குட்டியா, அழகா க்யூட்டா இருந்தது. அண்ட் இப்போ வந்து நல்லாவே வளர்ந்துட்டாங்க. ஒரு 2 1/2 மாதம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. ஸோ, இப்போவே நல்லா வளர்ந்துட்டாங்க. உங்களுக்கும் வந்து பெட்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதோட இந்த வீடியோ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு எனக்கு இப்பயும் வந்து சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக ரெகுலராக வந்து நான் வீடியோ போடுறேன். See you guys. Take care. Bye.